இது பிப்ரவரி 6, 2026. இந்தியா அப்படி ஒரு காரியத்தை செஞ்சது. மொத்த உலகமும் ஒரு நிமிஷம் ஆடி போயிருச்சு. அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான் எல்லா நாடுகளோட பார்வையும் இந்தியா மேலதான். சில பேர் மிரட்சியோட பார்த்தாங்க, சில பேர் பொறாமையோட பார்த்தாங்க. ஆனா எல்லாரும் ஒருவித பயத்தோட தான் பார்த்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வங்காள விரிகுடாவுக்கு மேல வானத்தை பிளந்துகிட்டு ஒரு ராட்சத நெருப்பு பிளம்பு சீறி பாஞ்சது. அதுதான் நம்ம அக்னி-3. அணு ஆயுதங்களை சுமந்துகிட்டு போய் எதிரிகளோட நெஞ்சில நடுக்கத்தை கொடுக்கிற இந்தியாவோட பிரம்மாண்டமான பாலிஸ்டிக் ஏவுகணை. அதோட சோதனை வெற்றி தான் உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சது. இது ஏதோ சாதாரண ஏவுகணை சோதனைன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு மெசேஜ், ஒரு வார்னிங். இந்த ஒரே ஒரு டெஸ்டுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத 3 முக்கியமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்னென்ன ரகசியங்கள்? இந்த ஒரு ஏவுகணை நம்ம எதிரி நாடோட தூக்கத்தை எப்படி கெடுக்க போகுது? உலகத்தோட பவர் பேலன்ஸே இது எப்படி தலைகீழ மாத்த போகுது? இந்த வீடியோல அந்த 3 அசைக்க முடியாத ரகசியங்களையும் இந்த ஒரு டெஸ்ட் இந்தியாவோட பாதுகாப்பை எப்படி ஒரு இரும்பு கோட்டையா மாத்துச்சுன்னு தான் விரிவாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அக்னி-3 சோதனையோட உண்மையான பவரை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்தியாவோட புவியியல் அமைப்பு. இந்தியா மேப் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு நெருப்பு வளையத்துக்கு நடுவுல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்தியா எப்பவுமே உலகமே ஒரு குடும்பம்னு சொல்ற நாடு. நம்ம யாருக்கிட்டையும் எந்த வம்புக்கும் போறதில்ல, அமைதியத்தான் விரும்புறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான பழமொழி இருக்கு. பலவீனமானவன் பேசுற அமைதிக்கு மதிப்பு இல்ல, பலமானவன் பேசுற அமைதிக்கு தான் மதிப்பு. நம்ம அமைதிங்கிறது நம்ம பலத்துலதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்தியா ஒரே நேரத்துல 2 அணு ஆயுத அண்டை நாடுகளோட தன் எல்லையை பகிர்ந்துக்குது. உலகத்துல வேற எந்த பெரிய நாட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு சிக்கலான கத்தி மேல நடக்கிற மாதிரியான பாதுகாப்பு சவால் கிடையாது. ஒரு பக்கம் பல வருஷமா பல தலைமுறையா நீடிக்கிற எல்லை பிரச்சனை, இன்னொரு பக்கம் பெருசா வளர்ந்து வர சீனாவோட ஆதிக்கம். சீனாவோட ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் கொள்கையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு சாமர்த்தியமான ஆனா ஆபத்தான திட்டம். இந்தியாவை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள்ல அவங்களோட துறைமுகங்களை மேம்படுத்துறேன், உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அங்க தங்களோட ராணுவ மற்றும் பொருளாதார ஆதிக்கத்தை சீனா நிறுவுது. பாகிஸ்தான்ல குவாதர் துறைமுகம், இலங்கையில ஹம்பான் தொட்டை துறைமுகம், இப்ப மாலத்தீவுல அவங்களோட ராணுவ இருப்புன்னு சொல்லி இந்தியாவை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத வலைய பின்னிக்கிட்டே இருக்காங்க. பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இதை ஒரு மறைமுகமான ராணுவ முற்றுகைன்னு தான் சொல்றாங்க. இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட இயல்பான செல்வாக்கு குறைக்கிறதா இதோட முக்கிய நோக்கமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு நாட்டோட பாதுகாப்புங்கிறது கையில துப்பாக்கி வச்சிருக்கிற வீரர்கள் மட்டும் சார்ந்ததில்ல. அது ஒரு சைக்காலஜிக்கல் கேம். எதிரி நாட்டுக்கு இவங்களை தாக்கலாம்னு ஒரு எண்ணம் மனசுல வர்றதுக்கே ஒரு விதமான பயத்தை உண்டாக்கணும். இந்த பயம் தான் ஒரு போரை தடுக்கிற முதல் ஆயுதம். இதைத்தான் ராணுவ மொழியில டிட்டரன்ஸ் அல்லது தடுப்பாற்றல்னு சொல்லுவாங்க. இந்த டிட்டரன்ஸ் கொள்கையை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு தேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாது. ஆனா அதோட கொடுக்க பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தெரியாதனமா அதை மிதிச்சுட்டா அதோட கொட்டு எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பயம் தான் அந்த தேலை பாதுகாக்குது. அது மாதிரிதான் ஒருவேளை எதிரி நாடு நம்மளை தாக்க நினைச்சா கூட அவங்களால தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு, அவங்க நாட்டுல எதிர்பாராத அளவுக்கு பதிலடி கொடுக்க முடியுங்கிற பயத்தை ஏற்படுத்துறது தான் இந்த டிட்டரன்ஸ் கொள்கையோட அடிப்படை. இங்கதான் அணு ஆயுதங்களும் அதை பல ஆயிரம் கிலோமீட்டர் சுமந்துட்டு போற பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஒரு முக்கியமான கருவியா மாறுது. இதுல இந்தியா ரொம்ப தெளிவான ஒரு கொள்கையை வச்சிருக்கு. அதுக்கு பேரு தான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கை. அதாவது இந்தியா எந்த காரணத்துக்காகவும் ஒரு அணு ஆயுத போற முதல்ல தொடங்காது. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஆனா இருக்கு. எதிரி நாடு நம்ம மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அவங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, அவங்க தேசத்தையே நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கப்படும். இந்த பதிலடி கொடுக்கிற திறனை உறுதி செய்யறது தான் நம்பகமான குறைந்தபட்ச தடுப்பாற்றல், அதாவது கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இதுதான் இந்தியாவோட பாதுகாப்பு கொள்கையோட ஆணிவேர். இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். குறைந்தபட்சம்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் வாங்கி குவிக்காம நமக்கு தேவையான தற்காப்புக்கு தேவையான அளவு ஆயுதங்களை மட்டும் வச்சுக்கிறது. அடுத்து நம்பகமானது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த ஆயுதங்கள் சும்மா ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை மாதிரி இல்லாம தேவைப்படுற நேரத்துல நிச்சயமா துல்லியமா எதிரியோட எந்த பகுதியும் தாக்கும் திறன் கொண்டது அப்படிங்கறத திரும்ப திரும்ப நிரூபிக்கிறது. இந்த நம்பகத்தன்மையை உலகத்துக்கு உறக்க சொல்லத்தான் அக்னி-3 போன்ற பயண சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படுது. அந்த வகையில பிப்ரவரி 6 அன்னைக்கு நடத்தப்பட்ட அக்னி-3 சோதனை இந்தியாவோட பாதுகாப்பு சவால்களுக்கு ஒரு தெளிவான அழுத்தமான பதிலா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கதைக்குள்ள இன்னும் ஆழமா போகலாம். அந்த 3 ரகசியங்கள், அதுதான் நம்ம எல்லாரோட ஆர்வத்தையும் தூண்டுற விஷயம். அந்த ரகசியங்கள்ல முதல் ரகசியம் அக்னி-3யோட பிரமிக்க வைக்கிற தொழில்நுட்பம் தான். பிப்ரவரி 6, 2026 மாலை நேரம் ஒடிசா கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவு. அந்த இடமே ஒரு விதமான பரபரப்பான அமைதியில மூழ்கி இருக்கு. நூத்துக்கணக்கான கண்கள் ஒரே ஒரு இலக்கை நோக்கி பதற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. அங்க DRDO விஞ்ஞானிகளும் இந்திய ராணுவத்தோட ஸ்ட்ராட்டஜிக் போர்சஸ் கமாண்ட் அதிகாரிகளும் கணினி திரைகளை இமைக்காம உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு விண்ண பிளக்கிற ஒரு பேரிரைச்சல், ஒரு பிரகாசமான நெருப்பு கோலம் புகையை கக்கியபடி அக்னி-3 விண்ணை நோக்கி சீறி பாஞ்சது. நூத்துக்கணக்கான விஞ்ஞானிகளோட பல வருஷ உழைப்பு, பல தூங்காத இரவுகள் அத்தனையும் சேர்ந்து அந்த நொடியில விண்ணுல ஒரு நெருப்பு கோட்டையை வரையுது. இது ஒரு பயண சோதனை, அதாவது யூசர் ட்ரையல்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது புதுசா செஞ்ச ஏவுகணை இல்ல. ஏற்கனவே ராணுவத்துல பயன்பாட்டுல இருக்கிற ஒரு ஏவுகணைய திடீர்னு ரேண்டமா ஒன்னு செலக்ட் பண்ணி ராணுவ வீரர்களை அதை இயக்கி அதோட நம்பகத்தன்மையை, அதோட தயார் நிலையை சோதிச்சு பார்க்கிறது. பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த சோதனையோட வெற்றியை அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சது. சரி, மத்த ஏவுகணைகளுக்கும் இந்த அக்னி-3க்கும் என்ன வித்தியாசம்? எது இதை ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்துது? இதுல முதல்ல
நம்ம பார்க்க போறதுதான் வேகம் மற்றும் தொலைவு. அக்னி 3 ஒரு இடைத்தர தூரம் பாயிர பாலிஸ்டிக் ஏவுகணை. இதோட தாக்குதல் தூரம் சுமார் 3000 இருந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த 3500 கிலோமீட்டருங்கிறது ஒரு சாதாரண எண்ணா பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம தலைநகர் புதுதில்லியில ஒரு காம்பஸ் வச்சு 3500 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெரிய வட்டம் வரைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அந்த வட்டம் பாகிஸ்தான் முழுசையும் உள்ள இழுத்துக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்னொரு அண்டை நாடான சீனாவோட தலைநகர் பெய்ஜிங், அவங்களோட முக்கியமான வர்த்தக நகரங்களான ஷாங்காய், குவான்சோ உட்பட பல முக்கிய தொழில் நகரங்களும் அந்த வட்டத்துக்குள்ள சுலபமா வந்துடும். இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க எல்லையில சின்னதா ஒரு சீண்டல் செஞ்சா கூட அதுக்கான பதிலடி உங்க நாட்டு தலைநகர்ல உங்க பொருளாதாரத்தோட மையப்பகுதியில விழுகும் அப்படிங்கிற ஒரு நேரடி செய்தியை தான் இது சொல்லுது. அடுத்ததா பிரம்மாண்டமான வேகம், அதாவது ஹைப்பர்சோனிக் ஸ்பீட். வேகம் தான் இங்க முக்கியமான விளையாட்டு. அக்னி 3யோட உச்சகட்ட வேகம் ஒளியை விட 15 மடங்கு அதிகம், அதாவது மேக் 15 ஸ்பீட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வினாடிக்கு 5 இருந்து 6 கிலோமீட்டர் வேகத்துல இது பயணிக்கும். இந்த வேகத்தை கற்பனை செய்ய முடியுதா? நீங்க 1, 2 எண்ணுறதுக்குள்ள இந்த ஏவுகணை 6 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கும். சென்னையில இருந்து டெல்லிக்கு வெறும் சில நிமிஷங்களை போய் சேர்ற மாதிரி இது. இவ்வளவு வேகத்துல வர ஒரு ஏவுகணைய இன்றைய தேதியில உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாலையும், அதாவது ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம்ஸ் தடுத்து நிறுத்துறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். எதிரி நாட்டு ரேடார்கள் இதை பாக்குறதுக்குள்ளயும், பார்த்து அதை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளயும், அதை தடுக்க ஒரு எதிரி அவனையை ஏவுறதுக்குள்ளயும் அக்னி 3 தன்னோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதுல இரண்டாவது ரகசியமா துல்லியம் மற்றும் சக்தி. ஒரு ஏவுகணையோட ரேஞ்சும் ஸ்பீடும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அது சுமந்துட்டு போற ஆயுதத்தோட எடை. அக்னி 3 சுமார் 1.5 டன், அதாவது 1500 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்துட்டு போகும் திறன் கொண்டது. இது ஒரு சாதாரண வெடிகுண்டாவோ அல்லது ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அணு ஆயுதமாவோ இருக்கலாம். இந்த 1.5 டன் கொள்ளளவு குறைந்த எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் மூலமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் திறனை இந்தியாவுக்கு கொடுக்குது. இதுக்கு அடுத்தபடியா அசர வைக்கிற துல்லியம், அதாவது பின் பாயிண்ட் அக்யூரசி. ஒரு ஏவுகணையோட உண்மையான பலம் அதோட துல்லியத்துல தான் இருக்கு. 3500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நாட்டை தாக்குறது வேற, அந்த நாட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ராணுவ தளத்தை, ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தை தாக்குறது வேற. அக்னி 3 லிங்க்ரேசர் கைரோஸ்கோப் தொழில்நுட்பத்தில் இயங்குற ஒரு அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்பை பயன்படுத்துது. இதனால இதோட துல்லியம் சுமார் 40 மீட்டர்கள்னு சொல்லப்படுது. அதாவது 3500 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்ச பிறகும் நாம எந்த இலக்கை குறி வச்சோமோ அந்த இலக்குல இருந்து வெறும் 40 மீட்டர் வட்டத்துக்குள்ள இது துல்லியமா தாக்கும். இது எவ்வளவு பெரிய துல்லியம்னா, சென்னையில இருந்து ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சா அது மும்பையில இருக்கிற வான்கடே ஸ்டேடியத்துல பிச்சில போய் விழுகிற மாதிரி இது. இந்த அபாரமான துல்லியம் தேவையற்ற பொதுமக்களோட அழிவை தவிர்த்து எதிரியோட முக்கியமான ராணுவ மற்றும் நிர்வாக இலக்குகளை மட்டும் மிக சரியா தாக்குற திறனை இந்தியாவுக்கு வழங்குது. மூன்றாவது ரகசியம் தயார் நிலை மற்றும் தப்பி பிழைக்கிற திறன். அக்னி 3 ஒரு 2 அடுக்கு திரை எரிபொருள் கொண்ட ஏவுகணை. இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா? லிக்விட் ஃபியூல் பயன்படுத்துற ஏவுகணைகளை ஏவுறதுக்கு பல மணி நேரங்கள், சில சமயம் பல நாட்கள் கூட ஆகும். எரிபொருளை நிரப்பணும், தயார் செய்யணும்னு நிறைய வேலைகள் அதுல இருக்கு. ஆனா திரை எரிபொருள் ஏவுகணைகள் அப்படி இல்ல. அது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி. தேவைப்பட்டா சில நிமிஷங்களே தாக்குதலுக்கு தயாராக்கி ஏவ முடியும். எதிரி நாடு தாக்குதல் நடத்திட்டா நாம பதிலடி கொடுக்க தாமதம் செய்ய முடியாது. அந்த மாதிரி நேரத்துல இந்த உடனடி தயார் நிலை மிக மிக அவசியமான ஒண்ணா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்ததா மொபிலிட்டி. இதுதான் இந்த ஏவுகணையோட மிகப்பெரிய பலமே. அக்னி 3 ஏவுகணைகளை பிரத்யேக லாரிகள் மற்றும் ரயில் மூலமா நாட்டின் எந்த ஒரு மூலைக்கும் எளிதா கொண்டு போக முடியும். ஒரே இடத்துல ஒரு ராணுவ தளத்துல வச்சு ஏவப்படுற ஏவுகணைகளை எதிரிகளோட செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் கண்காணிச்சு அதோட இருப்பிடத்தை எளிதா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அக்னி 3 மாதிரி ஒரு ரயிலையோ லாரியிலையோ வச்சு எங்க வேணாலும் கொண்டு போகக்கூடிய ஏவுகணைகள் இன்னைக்கு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கலாம், நாளைக்கு ஒரு மலைக்குள்ள இருக்கலாம். அது எங்க மறைச்சு வைக்கப்பட்டிருக்குங்கிறது எதிரிக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. இது எதிரியோட முதல் தாக்குதல்ல இருந்து நம்மளோட ஏவுகணைகள் தப்பி பிழைக்கிறதுக்கும் பதிலடி கொடுக்கிற திறனை 100% உறுதி செய்யுது. இந்தியாவோட நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கைக்கு இந்த இரண்டாம் பதிலடி தாக்குதல் திறன் தான் முதுகெலும்பு. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா அக்னி 3 அப்படிங்கிறது வெறும் ஒரு ஏவுகணை இல்ல, அது ஒரு அதிவேக, அதிதுல்லிய அணு ஆயுதம் தாங்கிய ஒரு நடமாடும் கோட்டை. எதிரிகளால கண்டுபிடிக்க முடியாத, தடுத்து நிறுத்த முடியாத ஒரு பிரம்மாஸ்திரம். சரி, நாம இதுவரை அக்னி 3யோட தொழில்நுட்ப ஆச்சரியங்களை பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு ஆயுதத்தோட உண்மையான சக்தி அது வெடிக்கும் போது வரதில்ல. அந்த ஆயுதம் நம்ம கிட்ட இருக்குங்கிற செய்தி உருவாக்குற தாக்கத்துல தான் இருக்கு. இதுதான் நாம இப்போ பார்க்க போற மிக முக்கியமான விஷயம், இந்த சோதனையோட உலகளாவிய தாக்கம். நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த பயண சோதனை வெற்றி இந்தியாவோட தடுப்பாற்றல் கொள்கைங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்ல, அது ஒரு உண்மையான செயல்பாட்டுல இருக்க நம்பகமான சக்தி அப்படிங்கறத நிரூபிக்குது. இது இந்தியாவை ஒரு பொறுப்புள்ள அதே சமயம் சக்தி வாய்ந்த அணு ஆயுத நாடா உலகுக்கு உறக்க சொல்லுது. கடந்த சில வருஷங்களாவே இந்தியா சீனா உறவுல ஒரு விதமான இறுக்கமான சூழல் நிறைவு பெறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழல்ல அக்னி 3யோட 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு சீனாவோட முக்கிய நகரங்களான பெய்ஜிங், ஷாங்காய் போன்ற நகரங்கள் இந்தியாவோட தாக்குதல் எல்லைக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை மிக தெளிவா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இதனால் வரைக்கும் சீனாவுக்கு இருந்த ஒரு மனநிலை இந்தியா நம்மள என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறுது. இது ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இல்ல, மாறா இது ஒரு தற்காப்பு சமநிலை நடவடிக்கை. எல்லையில நீங்க செய்யற எந்த ஒரு அத்துமீறலுக்கும் உங்க நாட்டோட பொருளாதார மையப்பகுதி வர கடுமையான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை இந்த ஒரே ஒரு சோதனை எந்த வார்த்தைகளும் இல்லாம மிக அழுத்தமா சொல்லிடுச்சு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான். இப்போ நீங்க கேட்கலாம், பாகிஸ்தானுக்கு அக்னி 1 மற்றும் அக்னி 2 ஏவுகணைகளே போதுமானது, அதோட ரேஞ்சே பாகிஸ்தானை முழுசா கவர் பண்ணிடுமே, அப்ப அக்னி 3 பாகிஸ்தானுக்கு என்ன
என்ன மாதிரியான செய்தியை சொல்லுது? இங்கதான் ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அக்னி-3 போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளை பாகிஸ்தான் எல்லையில இருந்து ரொம்ப தூரத்துல இந்தியாவோட மைய பகுதிகளில் மிகவும் பாதுகாப்பான இடங்கள்ல இருந்து கூட பாகிஸ்தானோட எந்த ஒரு நகரத்தையும் தாக்க முடியும். இதனால நம்மளோட ஏவுகணைகளோட பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்குது. பாகிஸ்தான் ஒருவேளை முதல் தாக்குதல் நடத்த நினைச்சா கூட அவங்களால இந்த ஏவுகணைகளை முழுசா அழிக்க முடியாது. இது பாகிஸ்தானோட ராணுவ திட்டமிடல்களை ரொம்பவே சிக்கலாக்குது. அவங்களோட கணக்குகளை மொத்தமா மாத்தி அமைக்குது. சரி, அப்போ அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற உலக நாடுகள் இந்தியாவோட இந்த அசுர வளர்ச்சியை எப்படி பாக்குறாங்க? அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா தெரியலையா? இங்கதான் புவிசார் அரசியல் வேலை செய்யுது. இந்தியா ஒரு பொறுப்புள்ள நாடா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை உறுதியா கடைபிடிக்கிறதால பல நாடுகள் இதை ஒரு அச்சுறுத்தலா பார்க்கல. மாறா ஆசியால சீனாவோட அதிகரிச்சு வர ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்த இந்தியாவோட ராணுவ வலிமை அவசியம் அப்படிங்கறத பல நாடுகள் மறைமுகமாவே ஒத்துக்கிறாங்க. அக்னி-3 போன்ற முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவான ஏவுகணைகள் இந்தியாவை ஆயுதங்களை வெளிநாட்டுல இருந்து வாங்குற ஒரு நாடு அப்படிங்கிற நிலைமையில இருந்து உயர் தொழில்நுட்ப ராணுவ சக்தியை உருவாக்குற நாடு அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தது. இது உலக அரங்கில் இந்தியாவோட பேரம் பேசுற சக்தியை பன்மடங்கு அதிகரிக்குது. இந்த எல்லா விஷயங்களையும் விட இந்த வெற்றியோட மிக முக்கியமான ஒவ்வொரு இந்தியனையும் பெருமைப்பட வைக்கிற அம்சம் என்னன்னா, இது ஒரு 100% மேட் இன் இந்தியா சாதனை. ஒரு காலத்துல ராக்கெட் பாகங்களை சைக்கிளை வச்சு எடுத்துட்டு போன ஒரு நாடு, ஏவுகணை தொழில்நுட்பத்துக்காக வெளிநாட்டு கிட்ட கையேந்தி நின்ன ஒரு நாடு, இன்னைக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களோட கனவு திட்டமான IGMDBயோட, அதாவது ஒருங்கிணைந்த வழிகாட்டு ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் பலனா உலகின் தலை சிறந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உள்நாட்டிலே தயாரிக்குது. இது தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற நம்ம பிரதமரோட கனவு வெறும் வார்த்தைகள்ல இல்ல, பாதுகாப்பு துறையில அது எப்படி செயல்வடிவம் பெற்று வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது இந்திய விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் குறிப்பா இந்திய இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. ஆக அக்னி-3 சோதனை அப்படிங்கிறது வெறும் இரும்பும் நெருப்பும் கலந்த ஒரு தொழில்நுட்ப நிகழ்வு மட்டும் கிடையாது. அது இந்தியாவோட புவிசார் அரசியல் லட்சியங்களோட பிரகடனம். அது எதிரிகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை, நம்மளோட நண்பர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. 140 கோடி இந்தியர்களோட தலை நிமிர்ந்த பெருமையோட சின்னமா தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நாம அக்னி-3 ஏவுகணை சோதனையோட வெற்றிக்கு பின்னால இருந்த 3 முக்கிய ரகசியங்களை ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் பார்த்தோம். முதலாவது ரகசியம் அதோட பிரமிக்க வைக்கிற தொழில்நுட்பம், எதிரிகளை மிரள வைக்கிற வேகம், குறித்தவராத துல்லியம் மற்றும் எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியாத எங்கிருந்தும் ஏவப்படுற திறன். இரண்டாவது ரகசியம் இது இந்தியாவோட நம்பகமான குறைந்தபட்ச தடுப்பாற்றல் அப்படிங்கிற பாதுகாப்பு கொள்கைக்கு எப்படி ஒரு அசைக்க முடியாத முதுகெலும்பா இருக்குங்கிறத பார்த்தோம். மூன்றாவதா இந்த ஒரே ஒரு வெற்றி உலக அரசியல் அரங்கில குறிப்பா சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் உலக வல்லரசுகளுக்கும் என்ன செய்தியை சொல்லுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அக்னி 1 முதல் அக்னி 5 வரைக்கும் இந்த நெருப்பின் புதல்வர்கள் அடங்கிய ஏவுகணை குடும்பம் இன்னைக்கு இந்தியாவோட பாதுகாப்பு கோட்டையோட அசைக்க முடியாத தூண்களால் கம்பீரமா நிக்குது. அக்னி வரிசை ஏவுகணைகளோட எதிர்காலம் பத்தியும் இந்தியாவோட இந்த தற்சார்பு வலிமை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை, உங்க பெருமிதத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட இந்த சாதனையை எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். மேலும் இதே மாதிரியான ஆழமான சுவாரஸ்யமான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அரசியல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ் தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.